ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்திலேருந்து சேலம் மாவட்டம் வந்திருக்கோம். மேட்டூர் டேமுக்கு. மேட்டூர் டேமில் பார்த்திங்கன்னா கரண்ட் அப்டேட், வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்குது, பார்க்கில் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய விழாக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம் தான். மேட்டூர் டேம்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடாக நம்ம போய்ட்டு அது பக்கத்தில் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வரப்போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் அணைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ மேட்டூர் அணையில் பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குறைச்சிட்டாங்க தண்ணி லெவலு. பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பாறை தான் தெரிஞ்சிட்ருக்கு மேட்டூரில். மேட்டூர் டேம் முழுசாக எப்படி இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் பார்த்திங்கன்னா ஈரோடுலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா மேட்டூருக்கு வந்தாச்சு. மேட்டூர்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹில்ஸ் வழியாக நம்ம மேட்டூர் மேலே ஏறி தான் அந்த 16 கண்பால் வழியாக தான் போக போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பாலத்து வழியாக போனீங்கன்னா ஆறு ஒன்று கவர் ஆகிட்ருக்கோம். இந்த ஆற்றை தாண்டி தான் நம்ம பார்த்திங்கன்னா ஹில்ஸில் மேலே ஏறி மேட்டூர் 16 கண்பாலத்துக்கு போக முடியும். இந்த சைடு பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் பாருங்கள், மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி ஃபுல்லாகவே நீக்கி விட்ருக்காங்க. தண்ணி ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. நம்ம இதுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போயிட்டு மேலே இருக்கிற 16 கண்பாலம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க மேலே போகலாம். இந்த ஹில்ஸ் வழியாக நம்ம மேலே போக பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமோட ஃபுல் வியூவும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். ஆற்றுல தண்ணி எவ்வளோ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா மேலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே வந்து ஒரு 3 கிலோமீட்டர் மேலே போய்ட்டு தான் அந்த 16 கண்பாலத்துக்கு நம்ம மேலே போக முடியும். நம்ம இப்போ அந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம். மேலே போகும்போது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மேலே போய்ட்டு 16 கண்பாலத்தில் தண்ணி எவ்வளோ போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுசாக பார்க்கலாம். பாருங்கள், நம்ம புதுப்பாலத்து வழியாக தான் மேலே வந்துருக்கோம். அந்த புதுப்பாலத்தில் பாருங்கள் 16 கண்மடை பார்த்துக்கு நம்ம மேலே வந்தாச்சு. 16 கண்மடையிலேருந்து தண்ணி ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. கம்மியாக தான் தண்ணி வந்துட்டுருக்கு. தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வர தண்ணி கம்மியானங்காட்டி பார்த்திங்கன்னா 2500 கண்ணாடி தான் தண்ணி மேட்டூரில் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால் தண்ணி பாருங்கள் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. சுற்றி வெறும் பாறைகளாக தான் தெரியுது பார்க்குறதுக்கே. தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக போயிட்டு இருந்துன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து கடைசியில் பார்த்தா தண்ணி இங்கே கம்மியாக தான் போயிட்டுருக்கு. இந்த லெவலில் தான் இப்போ இன்றைய கரண்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் தண்ணி போயிட்டுருக்கு மேட்டூர் அணையிலேருந்து 2500 கண்ணாடி. இந்த சைடெல்லாம் சுற்றியும் பார்த்திங்கன்னா வெறும் பாறை மட்டும்தான் இருக்குது. தண்ணி ஃபுல்லாக போயிட்டு இருந்த போன வாரமெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. இந்த வாரமெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி வெறும் தண்ணி இப்போல்லாம் வெறும் பாறை மட்டும்தான் இருக்குது. நம்மளை சுற்றியும் பார்க்கும்போது பாருங்கள், இந்த சைடு பாலத்தில் நம்ம போய் பார்க்கும்போது பாருங்கள் வெறும் பாறை மட்டும்தான் இருக்கும். இந்த முன்னாடி இருக்கக்கூடிய 14, 13 அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் தண்ணி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், அந்த பாலத்தை வந்து பார்க்கும்போது வெறும் பாறை மட்டும்தான் இருக்குது. கல்லெல்லாம் தான் தெரியுது. தண்ணி சுத்தமாகவே இல்லை. ஒரு லைனில் மட்டும் தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் பார்க்கும்போது தண்ணி கம்மியாக தான் இருக்கலாம். நீ மறுபடியும் பார்த்திங்கன்னா மேட்டூர் அணையில் தண்ணி லெவல் ஃபுல்லாக 120 அடி எட்டும்போது பார்த்திங்கன்னா இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இப்போ தண்ணி கம்மியாக இருக்காட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் போயிட்டுருக்கு தண்ணி. நீ மறுபடியும் எப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகும் போது ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இங்கெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. நம்ம அடுத்து போகிறது பார்த்திங்கன்னா மேட்டூர் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம். மேட்டூர் வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா பார்க்குலேருந்து மேலே பார்த்திங்கன்னா குளத்தூர் ரோட்டில் மேலே போகிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த மேட்டூர் வியூ பாயிண்ட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் அணையில் அந்த 120 அடி கொள்ளளவு தண்ணி வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்ம முழுசாக பார்த்திங்கன்னா மேலேருந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம போய்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அங்கே போய்ட்டு நம்ம மறுபடியும் பார்க்குறோம். பஸ் ரூட் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா வண்டி வாகனமெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த ரோடெல்லாம் கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பார்த்து கவனமாக தான் கிராஸ் பண்ணணும். நீங்கள் கவனம் இல்லாமல் கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வண்டி போயிட்டுருக்கு அடிக்கடி. வீடியோ எடுக்கிறங்கிற பேரில் நம்ம வந்து கவனம் வந்து ஃபுல்லாகவே வீடியோவில் இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா முழுசாக நம்ம ரோட்லேயே கவனம் இருக்கணும். ஏன்னா வண்டி பாருங்கள் தொடர்ந்து அதிகமாக போயிட்டே தான் இருக்கும். அங்கே
நாங்களும் அப்படி தான் அசால்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. மெயின் ரோடு அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. 16 கண் பாலத்துலேருந்து பாருங்கள் இவ்வளோ தான் லெவல் போயிட்டுருக்கு இன்றைய கரண்ட் அப்டேட்டில். நம்ம அடுத்தது போயிட்டு கீழே போயிட்டு வியூ பாயிண்டில் போய் மேலே தண்ணி பார்த்திங்கன்னா மேட்டூர் அணையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அப்படியே மேலேருந்து ஹில்ஸ் வழியாக நம்ம இறங்கி வந்தால் பார்த்திங்கன்னா இந்த பாலத்து வழியாக தான் நம்ம வந்து ரோடை கிராஸ் பண்ணி மேட்டூர் பார்க் போக முடியும். மேட்டூர் பார்க்கு போகிற வழியில் பாருங்கள் இந்த பாலத்தில் தண்ணி பாருங்கள், ஆற்றுல தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்குது. மேட்டூர் டேம்லேருந்து வர தண்ணி பாருங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கல்லான தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. இதில் தண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. ஃபுல்லாக போயிட்டுருக்குது ரோட்டில். இந்த சைடும் பார்த்திங்கன்னா வண்டியும் அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. நம்ம பார்த்து தான் கவனமாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் தண்ணி பாருங்கள் பார்க்குறதுக்கு எல்லாம் பச்சை பசேன்னு தான் இருக்குது தண்ணி பார்க்குறதுக்கு. தண்ணி கிளியரன்ஸே பாருங்கள் இந்த கலரில் தான் இருக்குது. வாட்டர் குவாலிட்டி பார்க்குறதுக்கே வந்து எல்லாமே பாசம் பிடிச்ச மாதிரி பாருங்கள். தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பச்சை பசேன்னு தான் இருக்குது. சுற்றியும் பாருங்கள் மலையெல்லாம் ஹீல்ஸ் ஏகப்பட்டது. சுற்றி மேட்டூர் அணை சுற்றியும் பார்த்திங்கன்னா வெறும் மலையாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்லேருந்து எடுக்கும்போது பாருங்கள் சுற்றி மலையாக தான் இருக்கும். அந்த மலைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலத்து வழியாக தான் நம்ம கிராஸ் பண்ணி நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா மேட்டூர் பார்க் போக போகிறோம். மேட்டூர் பார்க் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு மேலே போகலாம். வியூ பாயிண்ட் மேலே போய்ட்டு பார்த்திங்கன்னா மேட்டூர் அணையில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் பார்க்கிலேருந்து பார்த்திங்கன்னா மேலே வந்திருக்கோம். குளத்தூர் ரோட்டில் மேட்டூர் ஹில்ஸுக்கு இது போகக்கூடிய பார்த்திங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். அந்த வியூ பாயிண்ட்டு பாருங்கள் இந்த வழியாக போய்ட்டு நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு முதல்ல 5 ரூபா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 10 ரூபா ஆக்கிட்டாங்க. மொபைல் ஃபோன் கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மொபைலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் மொபைல் ஃபோன் ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மொபைல் பேலுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. கூட நீங்கள் எத்தனை பேர் போனீங்கனாலும் எத்தனை ஃபோன் இருக்குதோ அத்தனை ஃபோனுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பவுன் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா 5 பவுனுக்கு பார்த்திங்கன்னா 50 ரூபா வாங்குவாங்க. அது இல்லாமல் நம்மளோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு தலைக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து அந்த என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டு நம்ம அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மேலே போகிற மாதிரி இருக்கும். டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்குது பார்த்திங்களா. அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வியூ பாயிண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு வழியாக நம்ம போய் மேலே ஏறி பார்க்கலாம். லிஃப்ட்டு ஒன்று இருக்குது. லிஃப்ட் மூலியமாக மேலே போய் பார்க்கலாம். மேலேருந்து பார்த்தாங்கன்னா பார்த்திங்கன்னா அணையோட ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருக்கிறதுல போய்ட்டு அந்த பேரேஜில் இருக்கிறத தண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறத நம்ம முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே போகிற மாதிரி இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கார்டன் எல்லாம் வச்சுருக்காங்க. கார்டனெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நீட்டாக. ஆனால் நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா தண்ணி ஓப்பன் கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த சைடே பாருங்கள் வாய்க்காலில் வந்து போகிற தண்ணியை வந்து கம்மியாக தான் ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. இந்த சைடு இருந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு ரைட் சைடில் போனோம் அப்படின்னா நம்ம மேலே போகலாம். பார்த்திங்கன்னா மேட்டூர் டேமுக்கு மேலே போகிற மாதிரியெல்லாம் அலோவ் பண்ணலைங்க. எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க. நம்ம கீழே இருந்து மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அணைக்கட்டில் போய்ட்டு நம்ம லைனில் நின்று பார்க்குற மாதிரி இல்லை. அந்த முன்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த திட்டு வழியாக போய்ட்டு அந்த ரோட்டில் நடந்து போய் ஃபுல்லாகவே அணை வியூவாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் அணை எல்லாமே ஃபுல்லாகவே லாக் பண்ணிட்டாங்க. யாரும் உள்ளே போகிறதுக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம கீழே இருந்து தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த லைனில் போக முடியாது. நம்ம அடுத்தது இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே போய்ட்டு மேலே வந்து வியூ பாயிண்டில் போய் நம்ம பார்க்க போகிறோம். வியூ பாயிண்டில் போகிறதுக்கு பாருங்கள் என்ட்ரன்ஸில் வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டரில் இங்கே டிக்கெட் செக் பண்ணுவாங்க. இங்கே டிக்கெட் நீங்கள் காட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து உள்ளே போகும்போது பாருங்கள் மேட்டூர் இந்த பார்க்கோட வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது சாம்பிளுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த ரூம்லேருந்து நம்ம அடுத்த ரூம் பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு போனீங்கன்னா மேட்டூர் அணையோட இப்போ ஓல்டு ஃபோட்டோஸ் பழைய மேட்டூர் அணையோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மெமரிஸ்க்காக பார்த்திங்கன்னா சுற்றி பழைய பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா இங்கே தான் வச்சுருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லா மேட்டூர் டேமோட பழைய ஓல்டு ஃபோட்டோ எல்லாமே பார்த்திங்கன்னா
எல்லாமே பிளாக்கில் ஒயிட்டில் தான் இருக்கும். பழைய டேம் எப்படி கட்டியிருந்தாங்க, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெமரிஸ் வச்சுருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஸ்டெப் வழியாக மேலே போனோம் அப்படின்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா 7 ஃப்ளோர் இருக்குது. 7 ஃப்ளோரில் மேலே ஏறி போனாங்க அப்படின்னா லிஃப்ட் ஒர்க் ஆகல. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வழியாக தான் போயிட்டுருக்கோம். லிஃப்ட்டில் போகிற மாதிரினா அதுக்கு தனியாக ரூ. 20 சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம லிஃப்ட் இல்லாதனால பார்த்தீங்கன்னா படிக்கட்டுலேயே போயிட்டு மேலே இருந்து பாருங்கள் மேட்டூர் அணையோட ஃபுல்லாகவே பாருங்கள் சுற்றியும் வந்து மலையெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஃபுல்லாகவே வாட்டரோட லெவல் இருக்கக்கூடிய அந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம முழுசாகவே பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே மேலே இருந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த வியூ பாயிண்ட்டு மேலே இருந்து தான் எடுத்துகிட்ருக்கோம். இந்த முன்னாடி பாலத்து வழியாக நடந்து போகிறது பாருங்கள், ட்ராக் போட்டிருக்காங்க. ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வண்டி மூலிமா போய்க்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராக்கில் தான் விட்ருக்காங்க. இங்கே நடந்து போகிற மாதிரி பார்த்திங்கன்னா வழி இல்லாதனால ஃபுல்லாகவே சென்டரில் ட்ராக் போட்டிருக்காங்க. அதிகாரிகளாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ராக் மூலிமா மேலே ஏறி அந்த ரோட்டில் ஒரு சின்ன வண்டி அதுக்குன்னே ரெடி பண்ணி தண்டவாளத்தில் போய்க்கிற மாதிரி இருக்கும். நம்ம அங்கேருந்து மேலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியராக தெரியும். அதை முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மத்தியானம் டைம் ஆகிடுச்சு. பசி வேறு ஓவர் ஆகிடுச்சு. அதனால் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து முன்னாடி பார்க்குக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா மீன் கடைகளாக இருக்குது. அங்கே நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்தோம். நீட்டாக மீன் குழம்புலோட சாப்பாடு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மேட்டூர் பார்க்குக்கு தான் போக போகிறோம். மேட்டூர் பார்க்லேயும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா முதல்ல 5 ரூபா தான் டிக்கெட் இருந்துச்சு. பாருங்கள் இப்போ ஒவ்வொரு ஆளுக்கு வந்து 10 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. முதல்ல 5 ரூபா இருந்துச்சு, இப்போ 10 ரூபா ஆக்கிட்டாங்க. இங்கேயும் வந்து மொபைல் ஃபோன் அலோடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மொபைல் ஃபோனுக்கு தனியாக 10 ரூபா வாங்குறாங்க. முன்னாடி பாருங்கள் போர்ட்லேயே போட்டிருக்காங்க. மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் வாங்குறாங்க 10 ரூபா. என்ட்ரி ஃபீஸ் 10 ரூபா. மொபைலுக்கு இருந்ததுன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்ததுன்னா அதுக்கு தனியாக 10 ரூபா. அந்த டிக்கெட் வாங்கிட்டு பாருங்கள் என்னன்னு சொல்லி நம்ம அடுத்தது உள்ளே போக போகிறோம் மேட்டூர் பார்க்குக்குள்ள. மேட்டூர் பார்க்கில் நம்ம உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த வாய்க்காலில் தண்ணி முதல்ல அதிகமாக போயிருந்துச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்ணுறது கம்மியாக தான் வச்சுருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாகவே வெறிச்சோடி தான் கிடக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா சுத்தமாகவே இல்லை, கம்மியாக தான் போயிட்டுருக்கு. பார்க்கும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ பார்க்கில் என்ட்ரிக்குள்ள உள்ளே வந்துட்டோம். வந்ததுமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கு போய் உள்ளுக்குள்ளே போய்ட்டு பார்க்கு ஃபுல்லாகவே ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லாமே பார்க்க போகிறோம். பார்க்கில் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க பார்க்குள்ளே போகலாம். பார்க்கோட வியூ பாயிண்ட் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே என்ட்ரன்ஸ் சொல்லி நம்ம வந்ததையும் பாருங்கள். பார்க்குறதுக்கே பச்சை பசேன்னு பார்த்திங்கன்னா புல்வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு. இந்த இடம் முழுசாக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கு இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே நிறைய கூட்டம் இருக்குது. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்க்கு வந்தாவே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரோடாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதிகமாக கூட்டமெல்லாம் இல்லை. பார்க்கும் பாருங்கள் முதல்ல இந்த மாதிரிலாம் கிடையாது, வெறிச்சோடி கிடக்குது. உள்ளுக்குள்ளே போய் நம்ம பார்க்கும்போது முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அனிமல்ஸ் பெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும். நம்ம இப்போ போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. முதல்ல இருந்த அளவுக்கெல்லாம் எதுவுமே அந்த அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது உள்ளே. நம்ம இந்த வழியாக போயிட்டு ஒவ்வொன்றும் சுற்றி பார்க்கும்போது பாருங்கள் முழுசாக போய் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் வந்து சேரும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு விளையாடக்கூடிய பொருட்களெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு விளையாடுறதுக்கெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. இடமும் பாருங்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. முதல்த்த மாதிரிலாம் பாருங்கள் குழந்தைங்களாம் அதிகமாக விளையாடுறதுக்கு ஸ்பேஸும் நல்லாயிருக்கும், நிறையா விளையாட்டு ஜாமான்களும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை, கம்மியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. வந்தால் பார்த்திங்கன்னா எல்லாருமே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. யாரும் விளையாடுறதுக்கு அந்த அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பார்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கேருந்து நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுலே பார்த்திங்கன்னா பார்க்கில் இருக்கக்கூடியது ஒன்றே பார்த்திங்கன்னா இந்த முயல் மட்டும்தான் அதிகமாக குட்டி போட்டு நிறைய இருக்குது. முயல் மட்டும்தான் நம்ம அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். மானுலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மானு தான் இருக்குது. முயல் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமாகவே இருக்குது. முதலை பண்ணைக்கு போனீங்கன்னா முதலையில் பாருங்கள் ஒரே ஒரு முதலை இருக்குது. இது ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு குட்டி ஒன்று இருந்துச்சு, அந்த குட்டி தான் இருக்குது. அடுத்து பாம்பு பண்ணையில் போகும் பார்த்திங்கன்னா மலம்பாம்பு பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இந்த சைடு ஒன்று படுத்துருக்கு, அந்த சைடு ஒன்று படுத்துருக்கும். அதான் அந்த சைடு படுத்துருக்குது பார்த்தீங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு முன்னாடி பார்த்திங்கன்னா சாரப்பாம்பு ஒரு 5-6 பாம்பு இருக்கும். அவ்வளோதான். மொத்தமாக பார்த்திங்கன்னா முதல்லலாம் வகையாக நிறையா பாம்பு கூட்டமாக இருக்கும். இப்போலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது மொத்தமாகவே. பார்க்கில் பார்த்திங்கன்னா இதுதான் பார்க்குறதுக்கு, மற்றபடியெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. மரங்களெல்லாம் பார்க்குறதுக்கு பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். இந்த மேட்டூர் அணையோட பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி போட்டிருப்பாங்க, அதை எப்போ கட்டினது, அந்த அணையோட நீளமெல்லாம் சைஸ் போட்டிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் அணையோட விளாக் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரிட்டன் திரும்பி ஈரோடு போயிட்டுருக்கோம். இந்த சேனலில் முறையாக பார்க்குறீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேட்டூர்லேருந்து நம்ம ஈரோடு போகிறதுக்கு பாருங்கள், பவானி ரோட் வழியாக நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கே பாருங்கள் சுற்றி 2 சைடுமே பார்த்திங்கன்னா வெறும் மழையாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கே பாருங்கள் ஈவினிங் டைமில் வரும்போது பாருங்கள் நல்லா மழை பெய்கிற மாதிரியே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. பச்சை பசேன்னு ரோட்டில் போகும்போது பாருங்கள் இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே மழையாக இருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆறு ஓடிட்டுருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.